அடுப்பு வைக்க கூடாதுன்னு. ஆனா நாங்க அடுப்பு வச்சுதான் இருக்கிறோம். அடுப்பு வைக்காத எங்களால சமாளிக்க முடியும். இப்பயே ஒரு பொருள் சூடு இல்லைன்னா தூக்கி அடிக்கிறாங்க. ஒரு 10 இடத்துல நிச்சயமாக இரவு பகல் பாராம விற்பனை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போட்டாங்க. நாங்க கேடியே இல்ல, ரவுடியே இல்ல, கெஞ்சா வைக்கல, அபின் வைக்கல, வேற அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான எந்த தொழிலும் நாங்க செய்யல. அந்த தொழிலை செய்யாத எங்களை காலையில 8 மணி உட்கார் 12 மணிக்கு 8 மணி உட்கார வச்சு எங்களுடைய கேஸ் அடுப்பு 8 மணி வச்சுக்கின்னு சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடு தண்ணி கூட உடனே போன் செல்போனை பிடிக்கிட்டாங்க, எல்லாம் பிடிக்கிட்டாங்க. புது அக்ரிமெண்ட் போடாம ஒயிட் ஷாப் நடத்துதுன்னு தாஸ்பா கேட்டா தாஸ்பா சொல்ல மாட்டாங்க. எழுது மேலெடுத்த விஷயம் சொல்றாங்க. இப்ப நாங்க அடிமை போலதான் கவர்மெண்ட்டுக்கு எங்க இடத்தை கொடுத்துட்டு நாங்க வாடகையை கொடுத்துட்டு முன்பணமும் கட்டி அவருக்கு அடிமையாக இருக்கின்றோம். ஒருத்தர் சொல்றாரு, அது டாஸ்மால முக்கியமான ஒருத்தர் வேலை செய்யறாரு 488 கடையில, அதுக்காக நல்ல சரக்குலாம் அவங்களுக்கு வருது, ஒரு சரக்கே சரியா வர்றது இல்லைன்னு சொல்றாங்க. இனிய தமிழ் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி டாஸ்மாக் இஷ்யூ தொடர்பா உங்களை விசாரணைக்கு அழைச்சிட்டு போனாங்க. என்ன சார் நடந்துச்சு? ஐயா, நாங்க அந்த பார் உரிமையை பெற்றிருந்தோம். இடம் எங்களுதுதான், வாடகைக்கு எடுத்துருந்தோம். அந்த உரிமை பெறுவதற்காக பல லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து 3 மாத வாடகையும் கொடுத்துருக்கிறோம். இது முன்ன 3 மாத வாடகை கொடுத்துறோம், அதுவும் எங்களுக்கு வரல. தற்போது 3 மாசம் அட்வான்ஸாக பண்ணிடுறோம். எங்க இடத்துக்கு அவங்க பார் லைசன்ஸ் கொடுக்கறதுக்காக 3 மாசம் அட்வான்ஸ் தொகையை கொடுத்துறோம். மாசம் மாசம் அந்த இஎம்ஐ தொகையை கட்டிடுறோம். நாங்க அடுப்புக்கு இது வரைக்கும் பல ஆண்டுகளாகவே அவர்கள் இந்த இதில் இருக்குது அடுப்பு வைக்க கூடாதுன்னு. ஆனா நாங்க அடுப்பு வச்சுதான் இருக்கிறோம். அடுப்பு வைக்காத எங்களால சமாளிக்க முடியும். எந்த செயல்பாடும் செய்ய முடியாது. எந்த சமையல் செய்வோம், ஒரு ஆம்லெட் கேட்கறான்னா அவருக்கு திருப்தி கொடுக்கல. இப்பயே ஒரு பொருள் சூடு இல்லைன்னா தூக்கி அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. நாங்க அடிமையா தான் இருக்கிறோமே தவிர கவர்மெண்ட்டுக்கு. ஆனா சுயமா இல்லை. நாங்க பல வருஷமா இருந்ததால வேற தொழிலுக்கு போக முடியலன்றதுக்காக இந்த பார் கிட்ட மாட்டின்னு அவதிப்படுறோம். அந்த பார்ல அதாவது அந்த அடுப்பு வச்சு ஆம்லெட் போட்டது தவறு என்றதுக்காக காவல்துறை எங்களை இத்தனை வருஷம் இல்லாம அவங்களுக்கு இத்தனை வருஷமா தெரியும். எல்லா பார்லயும் ஆம்லெட் போடுறாங்களே, அடுப்பு வச்சு போட்டு தானே இருக்காங்க. ஆமா, எல்லா பார்லயும் போடுறாங்க. எல்லா பார்ல சில பார்ல 100க்கு இந்த தமிழ்நாட்டிலேயே அது சென்னையில இருக்கிற கமிஷனர் ஆணையாளர் அவர்கள் ஒரு 5 பார் 10 பார் தான் தண்ணி அடிக்க ராத்திரம் பகல விட்டுறாங்க. அரசாங்கமே போடுது, போலீஸ் விடுது. மீதி இடத்துல அவங்களே போலீஸுக்கு பயந்துன்னு அச்சப்பட்டு இந்த வருமானம் தேவையில்லை என்றதுக்காக அரசாங்கம் சொல்லும் அந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம். இரவுல விற்கிறதுல அதிக லாபம் பிராந்தி கடையில வாங்கி விற்கிறது இல்லை. ஆனா இப்ப சென்னையிலே ஒரு 10 இடத்துல நிச்சயமாக இரவு பகல் பாராம விற்பனை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அந்த பார் இந்த ஒயின் ஷாப் உரிமையாளரையே 9:30 மணிக்கு மூடிட்டு வா, அந்த சரக்கு இல்ல சொல்லு, இந்த சரக்கு இல்ல சொல்லிடுறாங்க. ஆனா அது மூடிட்ட பிறகு இவங்களே வியாபாரம் பண்றாங்க. அது காவல்துறைக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டு பூராவும் பார்ல அடுப்பு வச்சுதான் செய்யறாங்க. ஆனா சென்னையில் உள்ள பார்களுக்கு ஏதோ விஷயத்துல அரசாங்கத்துக்கும் சட்டத்துறைக்கும் ஏதோ ப்ராப்ளம் ஓட்டுறது. அதுவால டாஸ்மார்க்குக்கும் காவல்துறைக்கும் இடையில வேறுபாடு, ஏதோ கருத்து வேறுபாடு ஓட்டுறது. உடனே நேற்று எடுத்துன்னு போய் எங்க ஆளுங்களை எடுத்து போய் வச்சுட்டாங்க. ஆனா அந்த எடுத்துட்டு போனவங்க எடுத்து போய் வச்சவங்க அநியாயமா எங்களை இரவு பகல் பாராமல் எங்களை அணைத்து கொண்டு போயிட்டாங்க. எடுத்து போய் போலீஸ் பாதுகாப்போட நைட்டு ஹாஸ்பிட்டல் போட்டாங்க. நாங்க கேடியே இல்ல, ரவுடியே இல்ல, கெஞ்சா வைக்கல, அபின் வைக்கல, வேற அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான எந்த தொழிலும் நாங்க செய்யல. அந்த தொழிலை செய்யாத எங்களை காலையில 8 மணி உட்கார் 12 மணிக்கு 8 மணி உட்கார வச்சு எங்களுடைய கேஸ் அடுப்பு 8 மணி வச்சுக்கின்னு சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடு தண்ணி கூட உடனே போன் செல்போனை பிடிக்கிட்டாங்க, எல்லாம் பிடிக்கிட்டாங்க. இந்த ஒரு பார்ல மட்டும் நடந்துச்சுங்களா இல்ல சென்னையில வேற பார்ல? சென்னையில ஒரு 10 பார்களுக்கு நடந்துருது. மீதி பார்லாம் கொடுக்கல. நைட்ல ஓடுற பார்லாம் பிடிக்கிறதே இல்ல. அவங்க இஷ்டமா குடிக்க விட்டுட்டாங்களோ, எல்லாமே செய்யறாங்க.
அநியாயமா இருக்குது, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இல்ல காவல்துறை ஏதாவது லஞ்ச தொகை எதிர்பார்க்கறாங்களா? ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அவங்க கிட்ட? ஏன்னா மத்த பார்ல செயல்பட பொழுது சென்னையில வந்து இப்ப எங்களெல்லாம் இட்டு போனா, நான் எஃப் எழும்பூர் தொகுதியை உட்பட்டவன். எங்க இடத்துல எல்லாம் போலீசார் எல்லாம் மாமல் எல்லாம் கேட்க மாட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது, மாமல் கேட்க மாட்டாங்க. குடிக்க கூடாது, சாலை ஓரத்தில் குடிக்க கூடாது என்று எங்க எஃப் காவல் நிலைய ஆய்வாளர் போடுறாரு. அதே நேரத்தில் 488 கடை ஆதித்தன சாலையில இருக்குது. அந்த வீட்டு ஓனரே பர்மிஷனே கொடுக்கல. இவங்க கஷ்டப்பட்டு கட்டாயமா பிராந்தி விற்கிறாங்க, வாடகை கொடுக்கிறது இல்ல, ரோட்ல குடிக்கிறாங்க. கோரியை கேட்டு ஆதித்தன சாலையில அத வந்து அந்த டாஸ்மாவும் கண்டுக்க மாட்டுது, போலீஸும் கண்டுக்க மாட்டுது, ரோட்ல தான் குடிக்கிறாங்க. ஆனா எங்க இடத்துல நல்ல ஆய்வாளர் நல்லா செய்யறாங்க. அதாவது இங்கே சாலையாக குடிக்க கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஆதித்தன சாலையில போர்டு வைக்காம ரோட்லயே குடிச்சிட்டு போறாங்க. ஜட்ஜி குவார்டர்ஸ், போலீஸ் ஆபீசர்கள் ஆதித்தநாசால வர்றது அவ்வளவு பெரிய. அந்த கடைக்கு வாடகையே வீட்டு ஓனருக்கு கொடுக்கல, இது வரைக்கும் கொடுக்கல. எப்படி அக்ரிமெண்ட் போடாம, புது அக்ரிமெண்ட் போடாம ஒயிட் ஷாப் நடத்துதுன்னு தாஸ்பா கேட்டா தாஸ்பா சொல்ல மாட்டாங்க. எழுது மேலெடுத்த விஷயம் சொல்றாங்க. ஆகையால இது வந்து அரசியல்ல இதுல கலந்துக்கிறதால இரவு பகல் ஓட்டுறவங்களுக்கு சாதகமாக அமையதே தவிர, நாங்கள் இரவு பகல் ஓட்ட எங்களுக்கு சம்மதம் இல்லை. எங்களுக்கு ஒரு வருமானம் எடுக்கவே முடியல. இப்ப வேற அடுப்பு வேற வைக்க வேணாட்டாங்களா, இன்னும் மோசமா போயிடுச்சு இது வியாபாரம். அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டுடும். இந்த பார்கள் எங்களோட ஒற்றுமை இல்ல, பார் அசோசியேஷன் ஒற்றுமையா இருந்துதான் நல்லா இருக்கும். இப்ப நாங்க அடிமை போலதான் கவர்மெண்ட்டுக்கு எங்க இடத்தை கொடுத்துட்டு, நாங்க வாடகையை கொடுத்துட்டு, முன்பணமும் கட்டி அவருக்கு அடிமையாக இருக்கின்றோம். பொதுமக்களுடைய பார்வையில பார் உரிமையாளர்கள் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, வசதியா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்களே, எதிர்பார்த்தா? ஆமாங்க. ஒரு காலத்துல இருந்து கழுத்துல செயின்ல கால்ல இதெல்லாம் மெட்டு போட்டு 2 பொண்டாட்டி கூட வச்சிருந்தாங்க. இப்ப இருக்கிற காலத்துல கழுத்துல இதெல்லாம் அடமானம் வச்சுட்டாங்க. அடமானம் வச்சுட்டு கை கூர்த்து அந்த எச்ச கிளாஸும் எச்ச டம்ளரும் அவங்களே சப்ளையர் ஆயிடுறாங்க. வர்ற வேலைக்கார வச்சா அவங்க பாதி கோட்டை வாங்கி குடிச்சிட்டு நடுவுல படுத்துறான். இது போல பல குடிகாரங்க வாமிட் எடுக்கிறது, இது போல எவ்வளவு புது குடிகாரெல்லாம் வாமிட் எடுப்பாங்க. இதெல்லாம் சத்தம். ஆனா இந்த தொழில் மோசமான தொழிலுங்க. எங்களுக்கு இது எங்களுக்கு நாங்க பட்ட ஒரு பெரிய கண்டம் தான் சொல்ல, ஒரு பெரிய நோய் தான் எங்களுக்கு இது. பார் அசோசியேஷன் உரிமையாளர்கள் இது தொடர்பா அரசுக்கு, காவல்துறைக்கு ஒரு யார் கேட்க போறாங்க? யார் எந்த சட்டத்தை கேட்க போறாங்க சொல்லுங்க. இப்ப இந்த டாஸ்மாக் பிரச்சனை, பார் தொடர்பான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றா தீர்வு கிடைக்கும் நினைக்கிறீங்க? ஐயா, ஒருத்தர் எழுதி போட்டாராம் பேப்பர்ல, அந்த எழுதி போட்டதால இது போல பார்லாம் சுத்தமா இல்ல, இங்க இது பண்றாங்கன்ட்டு வரவேற்கிற, அவர் எழுதி போட்டதை நான் வரவேற்கிறேன். ராத்திரி பகல ஓட்டுறாங்க சொல்றது வரவேற்கிறேன். ஆனா அந்த இடத்தை குறிச்சு சொல்லிருக்கணும். எந்த பாரு அநாகரிகமற்ற பாரு, எந்த பார்ல பாத்ரூம் இல்ல, எந்த பார்ல குடிக்கிறாங்க, ராத்திரி பகல விக்கிறாங்க, ஊர்கா கருவாடு இதெல்லாம் விக்கிறாங்கன்னு ரோட்ல பாருங்க. இல்ல இப்ப எழுதி போட்ட மனுவிற்கு இவ்வளவு தீவிரமா நடவடிக்கை கூடிய காவல்துறை கண்ணு முன்னாடியே ரோட்டோரமா தோசை கடை, பொரி கடை, தட்டை கடை, மாட்டுக்கறி கடை, பிரியாணி கடை, டாஸ்மாக் குடிச்சிட்டு சாலையோரங்கள்ல குடிக்கிறாங்க இல்லையா? நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஆதித்தனார் சாலையில அந்த கடைகள்ல குடிக்கிறது, அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அது தெரியலங்க. ஏன்னா ஒருத்தர் சொல்றாரு, அது டாஸ்மால முக்கியமான ஒருத்தர் வேலை செய்யறாரு 488 கடையில, அதுக்காக நல்ல சரக்கெல்லாம் அவங்களுக்கு வருது, ஒரு சரக்கே சரியா வர்றது இல்லைன்னு சொல்றாங்க. வேதனைக்குரிய விஷயம் தான். இந்த பிரியாணி கடை திருச்சி சீட்ல போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் பிரியாணி கடையில இது வச்சுதான் கும்பிடுறாங்க, சமையல் செய்யறாங்க, ரோட்ல இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் வாங்குறாங்க, ஜிஎஸ்டி இல்ல அவங்களெல்லாம். தமிழ்நாடு பூராவும் கோடிக்கணக்கான பேர் கடை வச்சுறாங்க. அந்த பிரியாணி கடை, சாப்ஸ் கடை, பாயா கடை, மாட்டுக்கறி கடை எல்லாம் வச்சுறாங்க. யாரும் கண்டுக்கிறது இல்லைங்க. ஆனா காவல்துறை இது மேல அக்கறை எடுத்தது, அது மேல அக்கறை எடுக்கணும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப விருப்பம். நாங்க வந்து சமையல் செய்ததுக்காக எங்களுக்கு குற்றம் என்ன கெஞ்சா வித்திருந்தாலும் அது போல இல்ல. எங்களை எட்டு போய் ராத்திரி 10:30 மணிக்கு தான் விட்டாங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் செக் பண்ணி போட்டு பயந்து போட்டேன் நானு. ஏன்னா என்னுடைய வேலைக்காரனுடைய மனைவி அன்கான்ஸ்டபிளா இருக்கிறாங்க. அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஆகையால எங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கட்டும், சரியான நடவடிக்கை எடுக்கட்டும். ரோட்ல பாருங்க, இந்த எல்ஜி தெற்கு கோவ சாலையில லாட்ல ஒரு கடை தான் இருந்தது, இப்ப 10 கடை இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா
நான் மாமூல் கொடுக்குறேன்றாங்க. மவுண்ட் ரோட்ல கடை எடுக்கிறாங்க. அவன் என்னடா நான் இல்லைன்னா கூட 2000 1000 டெய்லி கூலி கொடுக்குறோன்றான். ஆதித்ததா சாலை பாருங்க, மோட்டர் சைக்கிள் அதான் எல்லாமே இருக்குதான் செய்யறாங்க. ஒன்னும் புரியலுங்க. அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை திட்ட தெளிவாக தெரிகிறது. உங்களை பணிவுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.